அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக கடல் என்கிற இந்த பகுதியில் இன்று நான் மீண்டும் எடுத்து கொண்டிருப்பது ராமாயணம். ராமாயணத்தில் எந்த பாத்திரம்தான் முக்கியம் இல்லை, இவரும் ஒரு முக்கிய கதாபாத்திரம்தான். மறைந்திருந்து ஸ்ரீராமர் கொன்ற அந்த பாலி என்கிற வாலிதான் இன்றைய பாத்திரம். மறைந்திருந்து வாலியை கொன்றதற்கு அன்றைய மிகச்சிறந்த பேச்சாளர் திரு கீரன், ஸ்ரீ வாரியார் சுவாமிகள் மற்றும் பெரும்பாலும் பட்டிமன்ற பேச்சாளர்கள் எல்லாரும் ஸ்ரீராமபிரான் செய்தது சரிதான் என்று கதறிய போதிலும் இன்று வரை அந்த கேள்விக்கான பதில் எல்லாருடைய மனதிலும் இன்னும் தொக்கி நிற்கிறது. மனிதர்களின் கண்ணோட்டம் வேறுபடுகிறது. மனிதனுடைய சந்தேக புத்தி அவதாரங்களையே நம்ப மறுக்கிறது. ஸ்ரீராமபிரான் எப்படி மறைந்திருந்து வாலியை கொல்லலாம் என்ற அபத்தமான கேள்விகள். விஷ்ணுவின் 7ஆம் அவதாரமாம் ஸ்ரீராமர் எப்படி தவறு செய்வார்? அதுவும் அவர் உண்மையும் சத்தியமும் பொறுமையும் ஏகபத்தினி விரதமும் கொண்டு பூமியில் அவதரித்தவர். வழக்கம்போல் வாலியின் வதம் பற்றிய சில மறைக்கப்பட்ட உண்மைகள் இதிலும் உண்டு. உள்ளே செல்வதற்கு முன் நாம் வாலியை பற்றி அறிந்திருந்தாலும் இன்னும் வாலியை பற்றி நன்றாகவே தெரிந்து கொள்ளலாமே. தேவர்களுடன் சேர்ந்து அசுரர்களின் எதிரில் நின்று மத்தாய் இருந்து சுழல்கின்ற மந்திரமலையின் வடிவம் தேய்கிறது. சீரும் தன்மை கொண்ட வாசுகி என்னும் பாம்பின் நடு உடலானது தேய்கிறது. ஆனால் திருப்பார்கடலை கூட தான் ஒருவனாய் நின்று கடைய முடியும் என்கிற அளவு தோல் வலிமை உடையவன் பாலி என்கிற வாலி. அகுதோடன்றி பூமியும் நீரும் தீயும் காற்றும் ஆகிய அழிவற்ற பூதங்கள் 4ம் ஒன்று கூடியது போன்ற தேக வலிமை உடையவன் வாலி. வாலி மற்றும் சுக்ரீவன் இவர்களின் பிறப்பு பற்றி சொல்ல வேண்டுமெனில் ரிக்ஷராஜன் என்ற வானர முனிவரின் மகன்கள் இவர்கள். தேவர்களின் அம்சமாக பிறந்தவர்கள். வாலி இந்திரனின் அம்சமாகவும் சுக்ரீவன் சூரியனின் அம்சமாகவும் பிறந்தனர். இவர்களது பிறப்பு ரிஷ்யமுக மலையில் உள்ள ஒரு குலத்தில் பெண் உருவம் பெற்ற ரிக்ஷராஜனுடன் இந்திரன் மற்றும் சூரியன் சேர்ந்ததால் நிகழ்ந்ததாக புராண கதைகள் கூறுகின்றன. வாலி மற்றும் சுக்ரீவன் இருவரும் ஒரே தாய்க்கு பிறந்தவர்கள். இதில் முக்கிய விஷயம் என்னவென்றால், சூரியனின் கதிர்கள் ரிக்ஷராஜன் பெண் வடிவம் பெற்றிருந்த பொழுது கழுத்தில் விழுந்ததால் சுக்ரீவனுக்கு சுக்ரீவன், அதாவது அழகிய கழுத்து உடையவன் என்று பெயரிடப்பட்டது. இவர்கள் ரிக்ஷராஜனால் கிஷ்கிந்தையின் இளவரசர்களாக வளர்க்கப்பட்டனர். இதில் வாலி மூத்தவன், அதிக வலிமை கொண்டவன். சுக்ரீவன் இளையவன். மூத்தவன் மோழை, இளையவன் காளை என்பது இங்கு மாறி இருக்கிறது. வாலியோ பலசாலி. கிஷ்கிந்தையின் மிகவும் சக்தி வாய்ந்த அரசனான அவன் ராவணனையும் வென்றவன். ஆனால் சுக்ரீவனோ பலசாலியாக இருப்பினும் ரொம்பவும் அமைதியும் சாத்வீக குணமும் அதே சமயம் வீரத்துடன் கூடிய விவேகமும் கொண்டவன். வாலியோ சிறந்த சிவபக்தன். பார்க்கடலை தனியாக கடையும் வல்லமை கொண்டதோடு போரில் தனது எதிரில் நிற்பவர்களின் வீரத்தில் பாதியை தனக்கு வர வேண்டி பிரம்மாவிடம் வரம் பெற்றவன். இலங்கை வேந்தன் ராவணனையே தன் வாளில் கட்டி தூக்கி 7 கடல் தாண்டி இழுத்துச் செல்லும் வலிமை பொருந்தியவன். நூல் கற்பதில் விற்பன்னன். ஆனால் தன் வீரத்தில் ரொம்பவும் தற்பெருமையும் அகங்காரமும் கொண்டவன். மனைவியின் மேல் பேரன்பு கொண்டவன். வரம் பல பெற்றாலும் மதங்க முனிவரிடம் சாபமும் பெற்றவன் வாலி. கோபம், நம்பிக்கையின்மை, தம்பியின் மனையை கைப்பற்றுதல், பிடிவாதம், பிறரை மதிக்காத தன்மை, தன் வீரத்தின் மீது கொண்ட கர்வம், வரபலத்தால் தன்னை யாராலும் வெல்லவே முடியாது என்கிற இருமாப்பு, யார் பேச்சையும் கேட்காத ஒரு தன்மை, இது போன்ற சில தீய குணங்களால் மாட்சிமை பொருந்திய வாலி வீழ்ச்சியையும் கண்டான் என்றால் அது மிகையாகாது. ராமபிரானின் அம்பு பட்டதால் செய்த பாவத்தினின்று சாபம் நீங்கி அமரனானான் வாலி. வாலியின் வீரத்துக்கு நிறைய சான்றுகள் இருந்த பொழுதிலும் இன்னொரு சான்று இங்கே கொடுத்துள்ளேன். துந்துபி என்ற அரக்கன் 2 கொம்புகளை தலையில் கொண்ட மந்திரமலை போன்ற தோற்றமுடையவன். அவன் ஒரு முறை திருமாலிடம் சென்று
போர் செய்ய அழைக்க அவர் தன்னால் இயலாது என்றும், உன் திறமைக்கு நீ சிவபெருமானுடனே போரிட வேண்டும் என்று கூற அவன் நேராக சென்று சிவனை போருக்கு அழைத்தான். அவரும் நீ தேவர்களுடன் போரிடு என்றார். இறுதியாக அவர்கள் போருக்குரிய வாலியிடம் செல்வாயாக என்றனர். உடனே நேரடியாக சென்று வாலியை போருக்கு அழைத்தான். இருவருக்கும் போர் நடைபெற்றது. வாலி மேகமண்டலம், கதிரவன் இவை இருக்கும் இடத்தை தாண்டி வானவர்கள் வாழ்கின்ற மண்டலங்கள் எல்லாம் கடந்து உறுதியான தன்னுடைய கைகளால் அந்த துந்துபியை இழுத்து வீசி எறிந்தார். அப்போது அவ்வரக்கனின் உயிரானது மேல் உலகத்திற்கு செல்ல உடல் இம்மண்ணுலகத்தில் விழுந்தது. இறுதியில் வாலியே வென்றான் என்று துந்துபி படலம் சொல்கிறது. மேலும் இராமாயணத்தில் வாலி சுக்ரீவன் இவர்களுடைய சண்டை சகோதரர்களுக்கு இடையேயான பகையையும் அதிகாரத்தையும் மற்றும் மனைவியை கவர்தல் ஆகியவற்றை சார்ந்த கதையாகும் என்பது நமக்கு தெரிந்திருந்தாலும், வாலியின் அதீத பலத்தாலும் தவறான புரிதலாலும் சுக்ரீவன் நாட்டை விட்டு துரத்தப்பட்டான். இறுதியில் ராமரின் உதவியுடன் சுக்ரீவன் வாலியை போருக்கு அழைத்து மறைந்திருந்து ராமன் வாலியை கொன்றான் என்கிறது புராணங்கள். அது பற்றி இன்னும் சில விவரங்கள் கீழே. வாலி சுக்ரீவன் சண்டையின் முக்கிய அம்சங்கள் என்னவெனில், ஒரு குகையில் அரக்கனுடன் சண்டையிடச் சென்ற வாலி திரும்பி வராததால் அவன் இறந்து விட்டதாக கருதி சுக்ரீவன் நாடாள பொறுப்பேற்கிறான். ஆனால் வாலி திரும்பி வந்து சுக்ரீவன் துரோகம் செய்ததாக கருதி சுக்ரீவனின் மனைவி ரூமாவை சிறைபிடித்து சுக்ரீவனை நாட்டை விட்டு துரத்தினான். வாலியை பற்றி நாம் பெரும்பாலும் அறிந்தது என்னவென்றால், வாலிக்கு தன் முன்னால் வந்து சண்டையிடுபவர்களின் பலத்தில் பாதியை தன் வசப்படுத்தும் வரம் இருந்ததால் சுக்ரீவனால் மட்டுமல்ல யாராலும் வாலியை வெல்ல முடியவில்லை. ஒருமுறை வாலி சுக்ரீவனை வலுக்கட்டாயமாய் சண்டைக்கு இழுக்க அனுமன் வாலியை பார்த்து, சொல்வதை கேளுங்கள், சுக்ரீவன் மிக நல்லவர் என்றும் தேவையின்றி அவருக்கு துன்பம் தரலாகாது என்று கூறியும் அதையும் கேட்காமல் சுக்ரீவனை வாலி அடிக்க துணிய அனுமனே பின்னிருந்து வாலியை தாக்கினார். அனுமனின் அந்த பிடியை வாலியால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. சுக்ரீவனை நீங்கள் எக்காரணம் கொண்டும் துன்பப்படுத்த கூடாது என்று வாலியிடம் சத்தியம் வாங்கி கொண்ட பிறகே அனுமன் தன்னுடைய பிடியை தளர்த்தினார் என்கிறது புராணங்கள். இதில் இன்னொரு அற்புதமான செய்தி என்னவென்றால், சுக்ரீவன் ராமனிடம் சென்று வாலியிடமிருந்து தன்னை காக்க உதவி கேட்க ராமன் வாலியை மறந்து நின்று தாக்கி கொன்றதன் முக்கிய காரணம் மாற்றான் மனைவியை வாலி அபகரித்தது. மேலும் ஸ்ரீராமரும் சீதையை ராவணின் சூழ்ச்சியால் பிரிந்து அதே வழியில் இருந்ததாலும் பெண்கள் என்றும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற ஒரு உறுதியான முடிவிலும் தான் ராமன் இந்த முடிவை எடுத்தார். வாலி சுக்ரீவன் இவர்களின் இந்த சண்டை தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான போராட்டமாகவும் சகோதரர்களுக்கு இடையேயான நம்பிக்கையின்மையும் சித்தரித்தது என்னவோ உண்மைதான். மேலும் இதிலும் ஒரு பெண்தான் சண்டைக்கு காரணமாம். ஆம், மாயாவி என்ற அரக்கனுக்கும் துந்துபியின் மூத்த மகனுக்கும் வாலிக்கும் இடையே ஒரு பெரிய சண்டை மூண்டது. ஒரு நாள் இரவு மாயாவி கோபத்துடன் கர்ஜித்தபடி கிஷ்கிந்தையின் வாயில்களை அணுகி வாலிக்கு சண்டை போட சவால் விடுத்தான். வாலியும் அவனது சவாலை ஏற்றுக்கொண்டான். அவனது மனைவிகளும் சுக்ரீவனும் அவனை தடுக்க முயன்றனர். ஆனால் அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. சுக்ரீவன் அவனை பின்தொடர்ந்தான். வாலியும் சுக்ரீவனும் பின்தொடர்வதை கண்ட அரக்கன் மாயாவி அச்சத்தில் அவசரமாக தப்பி ஓடி ஒரு குகைக்குள் நுழைந்தான். தன் எதிராளியின் பலத்தில் பாதியை பெறும் திறன் வாலிக்கு இருந்த ஒரே காரணத்தினால்தான் வாலி சில மாபெரும் வீரர்களை தோற்கடித்தான். மாயாவி என்ற அசுரனை துரத்திய குகைக்குள் நுழைந்த அவன் அந்த அசுரனை தோற்கடித்து கொள்வதற்காக குகைக்குள் நுழைந்தபோது சுக்ரீவனிடம் குகையின் வாயிலை விட்டு வெளியேறாமல் அங்கேயே அசையாமல் இருக்குமாறு கூறினான்.
வாலி குகைக்குள் நுழைந்த பிறகு 1 வருடம் முழுவதுமாக கழிந்தது. தன் சகோதரன் குகையிலிருந்து வெளியே வருவதை காணாததால் சுக்ரீவன் குகையின் நுழைவாயிலுக்கு அருகிலேயே தங்கி அவன் இறந்து விட்டானோ என்று மிகுந்த மன உளைச்சலுடனும் அச்சத்துடனும் இருந்தான். பின்னர் குகையிலிருந்து நுரையுடன் கலந்த இரத்தம் வழிந்தோடுவதையும் மாயாவியின் கர்ஜனை சுக்ரீவின் காதுகளில் விழுவதையும் அவன் கண்டான். ஆனால் வாலியின் வெற்றி கோஷங்களை அவன் கேட்கவில்லை. அதன் பிறகு பல்வேறு அறிகுறிகளின் காரணமாக தன் சகோதரன் மாயாவியால் கொல்லப்பட்டு இறந்து விட்டான் என்று எண்ணி சுக்ரீவன் அங்கிருந்து சென்று விட்டான். சுக்ரீவன் ஒரு மலையளவு பெரிய பாறையை கொண்டு குகையின் வாயிலை அடைத்துவிட்டு கிஷ்கிந்தைக்கு திரும்பினான். இந்த கதை எல்லோரும் அறிந்ததுதான் என்றாலும் இதை இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்றால் இதன் பின்னால் சில முக்கிய விஷயங்கள் இருக்கின்றன. வாலி இறந்து விட்டதாக எண்ணிய கிஷ்கிந்தா மக்கள் சுக்ரீவனை கிஷ்கிந்தாவின் அரசனாக்கினர். சுக்ரீவன் அந்த ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். இதற்கு இடையில் வாலி தன் எதிரியான மாயாவியை கொன்றுவிட்டு திரும்பினான். சுக்ரீவன் அரசனானதைக் கண்டு கோபமடைந்த வாலி சுக்ரீவனை கிஷ்கிந்தாவிலிருந்து வெளியேற்றினான். சுக்ரீவன் வாலிக்கு பயந்து கொண்டு ரிஷ்ய பர்வத மலையில் மறைந்து வாழச் செல்கிறான். சுக்ரீவனுக்கு துணையாக அனுமனும் நாட்டை விட்டு வெளியேறிவிடவே இருவரும் ரிஷ்ய பர்வத மலையில் தஞ்சமடைகின்றனர். அப்பொழுதுதான் அனுமன் ராமரை சந்தித்து சுக்ரீவனுக்கு உதவி செய்யுமாறு கேட்கிறார். ராமனும் சுக்ரீவனுக்கு உதவி செய்வதாக வாக்களிக்கிறார். வாலி சுக்ரீவன் தன்னை கவிழ்க்க முயன்றதாக அநியாயமாக குற்றம் சாட்டி அதன் காரணமாக தன் தம்பிக்கு மரண தண்டனை விதித்திருந்தான். தன் உயிருக்கு அஞ்சி சுக்ரீவன் கிஷ்கிந்தாவை விட்டு வெளியேற்றி நாடு கடத்தப்பட்டான். அவன் நாடு கடத்தப்பட்டிருந்த காலத்தில் வாலி சுக்ரீவனின் அழகிய மனைவியை தனதாக்கி கொண்டான். எல்லாவற்றுக்கும் மேலாக இது சுக்ரீவனின் மன உறுதியை நொறுக்கியது. வாலியும் சுக்ரீவனும் ஏன் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போரிட்டார்கள் என்கிற நம் கேள்விக்கான பதில் இதுதான். சுக்ரீவன் ராமரை சந்தித்த பொழுது தன் மனைவியை திரும்ப பெற ராமரிடம் உதவி கேட்கிறான். ராமரின் உதவிக்கு பதிலாக சீதையை தேடும் பணியில் அவருக்கு உதவுவதாக உறுதியளித்தான். ராமர் ஒப்புக்கொண்டார். சுக்ரீவன் வாலிக்கு ஒரு சண்டைக்கு சவால் விடுத்தான். வாலி ஒப்புக்கொண்டான். அதனால் இந்த இரு சகோதரர்களும் சண்டையிட்டனர். அந்த சண்டை சாதாரணமாக இருக்கவில்லை. அது சாகும் வரையிலான சண்டையாக இருந்தது. வாலி மாவீரனாக இருந்தாலும் தன் அதிகார பலத்தால் தம்பியின் மனைவியை கவர்ந்தது அவனது வீழ்ச்சிக்கு காரணமானது. ஆனால் சொல்லப்படாத மறைக்கப்பட்ட உண்மைகள் சில இங்கே இருக்கின்றன. அவைதான் இவை. கீழே கொடுத்திருக்கிறேன், பாருங்கள், பார்ப்போம். வாலி ஒரு மனிதன் அல்ல. ராமர் வாலியை கொன்றது தர்மம் என்று வாதிடும் பொழுது வாலி ஒரு மிருக பிறவி, அதாவது வானரம் என்றும் மனித தர்மங்கள் மிருகங்களுக்கு பொருந்தாது என்றும் கூறுகிறார். எனவே வேட்டையாடுவதைப் போல வாலியை மறைந்து கொன்றதில் தவறு இல்லை என்பது ஸ்ரீராமரின் விளக்கம். அடுத்து ராவணன் உடனான நட்பு. வாலிக்கும் ராவணனுக்கும் இடையே நட்பு இருந்தது. வாலி ராவணனை தன் அக்குளில் வைத்துக்கொண்டு 7 கடல் கடந்தவன், ராவணனை தோற்கடித்தவன். ஆனால் பின்னர் நண்பர்களானதால் ராவணனிடம் சீதையை மீட்டு தரச் சொல்லி வாலி தவறிவிட்டான். இது தர்மத்தின்படி குற்றமாகும். அடுத்தது வாலியின் ஆணவம். வாலி தன் பலத்தால் எவரையும் வெல்ல முடியும் என்ற ஆணவத்தில் இருந்தான். ராமனை நேருக்கு நேர் கண்டால் ராமனின் சக்தியிலும் பாதியை தான் பெற்று வென்று விடுவோம் என வாலி நினைத்திருக்கலாம். இது அவனது இருமாப்பை நிச்சயம் வளர்த்திருக்கும். அடுத்து வாலியின் வரம் குறித்த சந்தேகம் என்னவெனில், வாலிக்கு பிரம்மா கொடுத்த வரம் வாலியை நேருக்கு நேர் பார்க்கும் எதிரியின் பலத்தில் பாதியை வாலிக்கு அளிக்கும் என்பது. ஆனால் வாலி பல ருதுக்களாக கிட்டத்தட்ட 28 மாதங்கள் துந்திபி போன்ற அரகர்களுடன் சண்டையிட்டதால் இந்த வரம் ஒருவேளை தொடர்ச்சியான சண்டைகளில் பலன் தராமல் போயிருக்கலாம் என்ற ஒரு கணிப்பும் இருக்கிறது. அதனால் வாலியை வீழ்த்த இது ஒரு காரணம். அடுத்து வாலியின் கேள்விகள். வாலி தான் இறக்கும் முன் ஒரு தர்மத்தை நிலைநாட்ட வந்த ராமன் மறைந்திருந்து அம்பு எய்தது எந்த தர்மம் என்று கேள்விகள் கேட்டார். அதற்கு ராமர் தர்மத்தை மீறி தன் சகோதரன் மனைவியை அபகரித்ததற்காக தண்டனை அளிக்கப்பட்டது என்று கூறினார். அதற்கு வாலி கூறிய பதில் எல்லோரிடமும் அதிர்வலியை ஏற்படுத்தியது. அது என்ன? வாலி ராமரை பார்த்து கூறியதாவது,
நாங்கள் எல்லாம் வானர வம்சம், மிருகங்களை சார்ந்தவர்கள், எங்களுக்கு என்று எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. சுக்ரீவனின் மனைவியை கவர்ந்ததை ஒரு பெரிய குற்றமாக நீங்கள் பார்க்க முடியாது என்று சொன்ன பொழுது ஸ்ரீராமர் இப்படி கூறியதாக ஒரு கூற்று இருக்கிறது. அது என்னவெனில், வாலி அவர்களே, நீங்கள் கூறும் பதில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் மனிதரை போல் நியாயம் பேசுகிறீர்கள், ஆனால் நான் ஒரு வானரம் என்றும் மிருகம் போல் நடந்து கொள்கிறீர்கள், அதையும் கூறுகிறீர்கள். இதில் நான் எதை எடுத்துக்கொள்வது என்கிறார் ஸ்ரீராமர். வாலி வானரம் என்பதால் அவரை மறைந்து தாக்குவது தவறில்லை என்கிறது சில குறிப்புகள். எது எப்படியோ வாலி வதம் சரியே என்கின்றன புராணங்கள். அடுத்து ஒரு முக்கிய சாபம் வாலி இறக்க காரணமாக இருந்தது. வாலி துந்துபி என்ற அசுரனின் இரத்த துளிகள் மற்றும் உடலை பம்பை நதிக்கரையில் அமைந்திருந்த மதங்க முனிவரின் ஆசிரமத்தின் மீது எறிந்த பொழுது இரத்த துளிகள் முனிவர் மேல் விழ கோபமடைந்த முனிவர் வாலிக்கு சாபம் கொடுத்தார். அது என்ன சாபம் எனில், வாலி ரிஷிமுக பர்வத பகுதிக்கு, அதாவது மதங்க முனிவரின் ஆசிரமம் இருக்கும் பகுதிக்கு வந்தால் உடனடியாக இறந்து போவான் என்பதுதான் அந்த சாபம். இந்த சாபத்தால் வாலி பயந்து அந்த மலைப்பகுதிக்கு வராமலும் சுக்ரீவன் அங்கே பாதுகாப்பாக வாழ்ந்து வந்ததாகவும் கூறுகின்றன. இந்த சம்பவமே வாலி மற்றும் சுக்ரீவனின் கதைக்கு ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது என்றால் மிகையாகாது. அடுத்து ராமன் மறைந்து நின்று வாலியை தாக்குகிறாள். இதில் நேராக நின்று தாக்கினால் ராமரின் பாதிபலம் வாலிக்கு போய்விடும் என்பதை விட, ராமரை கண்டால் வாலி ராமரிடம் சரணாகதி அடைந்து விடுவான். அதனால் ராமன் சுக்ரீவனுக்கு செய்து கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் என்று லக்ஷ்மணன் கூறியதாக கம்ப ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது. இதில் வாலிதான் மறுபிறப்பில் கிருஷ்ணனின் காலில் அம்பினை தைக்கும் ஜடா என்ற வேடனாக பிறந்தான் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. ராமர் வாலியை கொன்றது தர்மத்தின்படி தவறு என்று வாலி வாதிட்டாலும் ராமரின் பார்வையில் அது வாலியின் பாவம் மற்றும் சுக்ரீவனுக்கு செய்த துரோகத்திற்கான தண்டனையாகவே கொள்ளப்படுகிறது. ஸ்ரீராமனின் சொல்லுக்கு மறுபேதம் உண்டோ? ஓம் சாய்ராம். ஆன்மீக கடலின் இந்த தெய்வீக பயணத்தில் நீங்களும் இணைய இந்த வீடியோவை ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் செய்யவும்.